ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் பார்ப்போம் நாங்கள் எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ணுறோன்ட்டு quickmove.comல. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும்னா இந்த அட் லிஸ்டிங் பட்டன் கிளிக் பண்ணணும். அட் லிஸ்டிங் பட்டன் இதில் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு போகும். இப்போ உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி கொள்ளையிலும் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து உங்களோட ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ஃபோட்டோ செலக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு லைக் இந்த ஃபோட்டோ ஓகே ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களோட நேம் உங்களோட ப்ராப்பர்ட்டியோட நேம் விலா இன் லம்போ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கோங்க. உங்களோட நேம் மட்டும், அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் மந்த்லியா வீக்லியா அதை வச்சு உங்களுக்கு பார்த்துக்கலாம். இப்போ டெய்லிவா மந்த்லியா வீக்லியாண்டு ஒரு டேக்கு 10,000 சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி டைப்னு போட்டுக்கோங்க. இதில் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு தானே. இப்போ ஒருத்தர் வந்து எங்களோட ப்ராப்பர்ட்டியை எங்களோட இடத்துல வந்து மினிமம் ஒரு 10 டேஸுக்கு ஈக்கணும். 10 டேஸுக்கு ஈக்கணும்னா இதை நீங்கள் 10 டே போட்டுக்கொள்ளணும். இப்போ 1 டேக்கு தான் ஈக்கணும்னா இது உங்களுக்கு இஷ்யூ ஒன்று இல்லை. எவ்வளோ கிளம்பினா நீச்சலும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட என்னென்ன ஈக்குது ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஈக்குது, ஸ்விம்மிங் பூல் ஈக்குது, அப்புறம் ஃப்ரீ வைஃபை அப்படிங்கிறத உங்களுக்கும் மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு தேவையான போட்டுக்கொள்ளையிலும் இல்லாட்டி இப்போ பெட்ரூம்ஸ் எத்தனை இருக்குது, வாஷ்ரூம்ஸ் பாத்ரூம்ஸ் எத்தனை இருக்குது, அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் டிஸ்ட்ரிக்டில் எந்த சிட்டியில் இருக்குதுன்னு செலக்ட் பண்ணி கொள்ளையிலும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது சரியாக எந்த இடத்துல இருக்குதுன்னு உங்களுக்கும் செலக்ட் பண்ணி கொள்ளையிலும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேப்பில் மார்க்கிங் இருக்குது தானே, இந்த லொக்கேஷன் சர்ச் லொக்கேஷனில் போய்ட்டு உங்களுக்கு சர்ச் பண்ணி இடத்த பார்த்துக்கொள்ள இயலும். அப்படி இல்லாட்டி இப்போ நீங்கள் அந்த லொக்கேஷனில் தங்கிக்கிறீங்கன்னா இந்த லொக்கேட் மீ ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கு இப்போ இருக்கிற லொக்கேஷன் உங்களோட இப்போ கரண்ட் லொக்கேஷனை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அதுக்கப்புறம் பப்ளிஷ் ப்ராப்பர்ட்டி போட்டிங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஓகே இந்த இது வந்துடுச்சு நீங்கள் போட்ட ப்ராப்பர்ட்டி. இப்போ இதில் வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும் எடிட் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சரி அந்த ப்ராப்பர்ட்டிஸில் என்ன சரி சேஞ்ச் பண்ண வைக்கணும்டா, என்ன சரி எடிட் பண்ணணும்டா, உங்களுக்கு இதை பார்த்து உங்களுக்கு எடிட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே டிலீட் பண்ணுறேன். இந்த டிலீட் பட்டனை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிக்கொள்ள இயலும். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் எல்லா ப்ராப்பர்ட்டியோ ப்ராடக்டோ வெஹிக்கிளோ இதெல்லாம் சிமிலர் திங் சேம் திங் சரியா. அடுத்து வந்து புக்கிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உங்களை ப்ராடக்டை யாரும் சரி புக் பண்ணாங்கட்டா உங்களுக்கு இதுக்கு வரும். இதில் வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கணும். மற்ற அனலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் ப்ராடக்ட் போட்டிக்கிங்க தானே, இப்போ அந்த ப்ராடக்டை வந்து எத்தனை பேர் பார்த்துக்கிறாங்க, எத்தனை பேர் வியூ பண்ணிக்கிறாங்க, இப்போ இந்த டோட்டல் வியூஸ், டோட்டல் விசிட்டர்ஸ், எத்தனை பேர் மெசேஜ் கிளிக் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட அனலிட்டிக்ஸ் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலுமா இருக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோ போட்டிக்கிறீங்க, புக்கிங் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அதுலேயும் இந்த அனலிட்டிக்ஸ் பேஜில் செக் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்தது வந்து உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பேஜில் வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலுமா இருக்கும். லைக் திஸ் இதில் வந்து ப்ராப்பர்ட்டியில் இன்சைட்ஸை பார்த்துக்கொள்ள இயலும். எத்தனை பேர் பார்த்துக்கிறாங்க அதுகளை வந்து உங்களுக்கு செக் பண்ணிக்கொள்ள, எத்தனை பேர் ஃபேவரட் ஆட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு இதில் உங்களுக்கு பார்த்துட்டு என்ன சரி எடிட் பண்ணணும்னா எடிட்டோ டிலிட்டோ கிளிக் பண்ணி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். சரி ரிவ்யூ பண்ணாங்கட்டா உங்களுக்கு ரிவ்யூ பட்டனை ரிவ்யூக்கு ரிப்ளை பண்ணவும் மேலும். அடுத்தது உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி ஆட்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா இந்த இதில் ஷேர் பட்டன் வந்துக்குது. இந்த ஷேர் பட்டனை வந்து டிரெக்டாக கிளிக் பண்ணி இந்த கோடை காப்பி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட இயலும். And that's it for this video. Thank you.